வணக்கம் என் அன்பு இனித மக்களே. அந்தமான் போர்ட்டலில் நேரம் பார்த்தீங்கன்னா 10:40 முருகன் கோயில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். மணி, டிஜிட்டல் மணி. முன்னெல்லாம் பார்த்தி அப்படின்னாக்கா மணி எப்படி இருக்கும் அப்படி உங்களுக்கு தெரியும். பெரிய மணி பயங்கரமாக கட்டி கிட்டி தொங்க விட்டுருப்பாங்க. பார்க்க பயங்கரமாக இருக்கும், பிரமாண்டம். இப்போலாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியல. அப்படின்னா டிஜிட்டல் டக்குன்னு பட்டனை போட்டு ஆட்டோமேட்டிக்காக சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது எதுக்கு மணி கோயில் வைக்கிறாங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தி அப்படின்னாக்கா அந்த காலத்து கோயிலெலாம் பார்த்திங்கன்னா காடுகளுக்கு மத்தியில் தான் இருக்கும்போது மக்கள் அடிக்கடி வந்து போயிட்டு சாமி கும்பிடும்போது வரும்போது வைக்கும்போது அங்கே உள்ள விஷ சந்துக்கள், பாம்பு, பூச்சி கீச்சினாலாம் ஆபத்து ஏற்பட்டக்கூடாது, அது அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக மணியை உருவாக்கினாங்க நம்ம முன்னோர்கள். அந்த மணி சத்தத்தை கேட்டவுடனே ஆஹா இங்கே ஆள் நடமாட்டம் இருக்கு, நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு அது உடனே போயின்னு வைக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மணியை உருவாக்கினா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நடுக்காட்டுக்கு போகும்போது கை தட்டிக்கிட்டே போவோம். என்ன காரணம் அப்படின்னா அந்த சத்தத்தை கேட்டு விஷ சந்துக்கு ஆஹா மனுஷன் நடமாட்டம் இருக்குது, ஏதோ ஒரு விஷ சந்து இருக்குது, இங்கே நம்ம இருக்கக்கூடாதுன்னு போயிருங்க, அதான் காரணம். இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா வீட்லேயும் நம்ம மணி அடிக்கிற என்ன காரணம்னா வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தவத்தம் இல்லாமல் இருந்தால் வச்சோம் அப்படின்னா இப்போ சாமி கும்பிடும்போது பூச்சிகள் எது வீட்டுக்குள்ளே இருந்தால் ஓடிடணும் அப்படிங்கிறத மணியை உருவாக்குனாங்க. ஆனால் தெரியாமல் நம்ம பல